வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தன். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவேஸ் வினைச்சிக்கு. நிறைய பேர் சார் மஷ்ரூம் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறது தெரியல, எனக்கு வந்து ஒரு வாட்டியாவது நீங்கள் மஷ்ரூம் மஞ்சூரியன் எங்கள் டிவியில் செஞ்சு காமிங்க. நாங்கள் வீட்டில் வெளியே போய் சாப்பிட முடியல, இப்போ நாங்கள் வீட்டில் இருக்க பொருள் வச்சு நாங்கள் மஷ்ரூம் மஞ்சூரியன் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களின் வேண்டுகோளுக்கு என்னங்க, இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் மஞ்சூரியனும் ஒரு ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸும் பண்ண போகிறோம். ஸோ அந்த மஷ்ரூம் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். மஷ்ரூம் 200 கிராம், வெங்காயம் 2 காய், வெங்காயத்தாள் 2 நம்பர், சோள மாவு 2 கை, தக்காளி சாஸு 2 டீஸ்பூன், சோயா சாஸ் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் அரவை 2 டீஸ்பூன், அஜினமோட்டோ 1 சிட்டிகை, எலுமிச்சம்பழம் 1/2 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இப்போது மஷ்ரூம் மஞ்சூரியன் செய்து எப்படி பார்க்க போகிறோம். ஒரு பிளேட்டில் சோள மாவு, டொமேட்டோ சாஸு, சில்லி பேஸ்ட்டு, சால்ட்டு, அஜினமோட்டோ, சோயா சாஸ் அதையும் ஊற்றிடுறோம். மஷ்ரூமையும் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து திக்காக பெசரிடுறோம். எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துடுறோம். கோல்டன் கலர். அந்த எண்ணெய் கடாயை தனியாக வச்சுட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குறோம், இஞ்சி பூண்டு வதக்குறோம், வெங்காயத்தால் வதக்குறோம். திருப்பியும் டொமேட்டோ சாஸு, சில்லி பேஸ்ட்டு, சோயா சாஸு, அஜினமோட்டோ போட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதை பொரித்து வச்சு அந்த மஷ்ரூமையும் போட்டுட்டு டாஸ் பண்ணி விட்டோம்னா அருமையான மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. சாதாரணமாக மஞ்சூரியன் சொல்லும்போது கண்டிப்பாக வந்து பூண்டு இருக்கணும். நம்ம வந்து இஞ்சி பூண்டு நிறைய போட்டுக்கோம் அந்த அரவையில். நீங்கள் வேணும்னா பொடிய நேரத்தில் பூண்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மஷ்ரூம் மஞ்சூரியனை செய்யறது பார்ப்போம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். இதில் கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு, போட்டேன், சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸ், இதில் வந்து கொஞ்சம் அஜினமோட்டோ, இஞ்சி பூண்டு அரவை, உப்பு. இதில் இந்த அரை எலுமிச்சை பழத்தில் 1/4 எலுமிச்சை பழத்தை கொஞ்சம் பிழிக்கிறேன். இப்போது இதை நல்லா பெசரிட்டேன். எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். பெசரிட்டு இந்த மஷ்ரூமை அதில் போட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், தண்ணி தெளிச்சிக்கிறேன். திருப்பி சொல்கிறேன். சோள மாவு, சில்லி பேஸ்ட்டு, டொமேட்டோ சாஸு, சால்ட்டு, அஜினமோட்டோ, உப்பு அதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறோம், தண்ணி தெளித்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் இந்த மஷ்ரூமை இந்த கலவையோடு சேர்த்து எண்ணெய் பறிச்சு விட்றோம். இது கோல்டன் ப்ரௌனாக வரணும். கிறிஸ்பாயிடுச்சு பாருங்க. போய் இதே மாதிரி காலிஃப்ளவர் மஞ்சள் செஞ்சுக்கலாம். இது ரெண்டுமே வந்து கிறிஸ்பாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் ட்ரையாக பண்ணும்போது. இது நீங்கள் கிரேவியாக வேணும் அப்படின்னா இந்த சாஸை பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இறக்கும்போது கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி விட்டிங்கன்னா திக் கிரேவி கிடைக்கும். இப்போது இந்த மஷ்ரூம் பொரிஞ்சு வர வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் சுவையசுவை நிகழ்ச்சிக்கு மஷ்ரூம் மஞ்சூரியன். சோள மாவு, டொமேட்டோ சாஸு, சில்லி பேஸ்ட்டு, சோயா சாஸு, அஜினமோட்டோ, உப்பு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு அந்த மஷ்ரூமையும் போட்டு தண்ணி தெளித்து பெசரிட்டு எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கோம். அடுத்ததாக இது எண்ணெயை மாற்றிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைவை, அதாவது வெங்காயத்தாள் போட்டு வதக்கிட்டு பொரிச்ச மஷ்ரூம் போட்டுட்டு அதில் திருப்பியும் சோயா சாஸ், சால்ட்டு, பெப்பர், டொமேட்டோ சாஸு, சில்லி பேஸ்ட்டு அது அஜினமோட்டோ போட்டு டாஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த மஷ்ரூம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது பாத்திரத்தை மாற்றிக்கிறேன். இந்த எண்ணெயை கொஞ்சம் விட்டுக்கலாம், பார்த்து சூடாகட்டும். இதே மாதிரி கோபி மஞ்சூரியனுக்கும் காலிஃப்ளவர், மைதா சோள மாவு, சில்லி பேஸ்ட்டு, நீங்கள் வந்து ரெண்டு செஷ்வான் ஸ்டைல் அப்படின்னா காஞ்ச மிளகா பேஸ்ட்டு, கேண்டீனீஸ் ஸ்டைல் அப்படின்னா பச்சை மிளகா பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த வாசனை பிடிக்கும், எந்த டேஸ்ட்டு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த சில்லி பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கம்பல்சரி சோயா சாஸ் இருக்கணும், டொமேட்டோ சாஸ் இருக்கணும், சில்லி பேஸ்ட் இதர் கிரீன் சில்லி ஆர் ரெட் சில்லி இருக்கலாம். அஜினமோட்டோ, நிறைய பேருக்கு ஒரு டவுட், நம்ம அஜினமோட்டோ சாப்பிட்றதால இது உடம்புக்கு ஹெல்த்தாக இல்லையா சாப்பிட்றோமே அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாருமே வந்து ஹோட்டலில் வந்து நிறைய சாப்பிட்டுட்டு வரீங்க. ஒரு சிட்டிக்கு யூஸ் பண்ணுறதால ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் அந்த அஜினமோட்டோ போட்டால் தான் சைனீஸ் ஃபுட்டுக்கு மாத்திரம் இல்லை வெரி குட் டேஸ்ட். மற்ற இந்தியனுக்கோ, நார்த் இந்தியனுக்கோ, இல்லை சவுத் இந்தியன் ஸ்டைலுக்கோ இந்த அஜினமோட்டோ சேர்க்க வேண்டியதில்லை. சைனீஸ் சேர்த்து அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட். அதுதான் அது போட்டால் தான் அதுக்கு டேஸ்ட்டே வரும். சூப்பரே ஆகட்டும், இது மாதிரி ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸே ஆகட்டும், வெறுமனே பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிளாண்ட் டேஸ்ட் கிடைக்கும். அஜினமோட்டோ வந்து அது உமாமி டேஸ்ட்டோட கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். டேஸ்ட் சாப்பிடும்போதும் அந்த நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. தயவுசெய்து பிரியாணிக்கெலாம் போட்டுறாதீங்க. அதாவது பிரியாணிக்குள்ள நீங்கள் அஜினமோட்டோ போடும்போது அதில் டேஸ்ட்டே மாறிடும். அதனால் பிரியாணிக்கு, குருமாக்கெலாம் அஜினமோட்டோ போடக்கூடாது. அதனுடைய ஒரிஜினல் குவாலிட்டி வந்து டிஃபீட் ஆகிடும். அதனால் அஜினமோட்டோ சைனீஸ் ஃபுட் மற்ற கொஞ்சம், அதாவது ஒரு சிட்டிக்கு தான் யூஸ் பண்ணுறது தவிர 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிட்டிக்குன்றது அவருடைய நாள் தான், ஒரே சிட்டிக்கை அது போட்டாவே அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நிறைய போடக்கூடாது, நிறைய போட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ இப்போது என்ன சூடாகிட்டுது, இப்போ கடாய் சூடாகிடுச்சு. இதில் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த எண்ணெயில் நான் சொன்னேன் வெங்காயம், வெங்காயத்தாள், இஞ்சி பூண்டு அரைவை, இதெல்லாம் போட்டு வதக்கிடுறோம். இந்த காரத்துக்கு நம்ம ரெட் சில்லி பேஸ்ட் போடுறோம். இதில் வந்து நீங்கள் என்ன சொன்ன கிரேவியை வேணும்னா எல்லாத்தையும் சாஸெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டு கடைசியாக கொதி வரும்போது 2 டீஸ்பூன் சோள மாவை தண்ணியில் கரைச்சி போட்டிங்க அப்படின்னாவே திக்னஸ் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு பச்சை மிளகா வேணுன்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ரெட் சில்லி பேஸ்ட் போடுறதால நான் கேண்டீனீஸ் சேர்த்து பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கல. வேணும்னா இந்த காரத்துக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இதில் டொமேட்டோ சாஸு, ரெட் சில்லி பேஸ்ட்டு, சோயா சாஸ் 3 ஊற்றுறோம். சோயா சாஸ், கொஞ்சமாக அஜினமோட்டோ, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பொரிச்சு வச்சுருக்க மஷ்ரூமை போடுறோம். இப்போது பொரிச்சு வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் போட்டோம். இது வந்து ட்ரை. நான் சொன்னேன் உங்களுக்கு கிரேவியை வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அது மஷ்ரூம் மஞ்சூரியன் கிரேவி ஆகிடும். கண்டிப்பாக சப்போஸ் நீங்கள் கார்லிக் முழுசாக வேணும்னா நீங்கள் கார்லிக் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சம் வெங்காயத்தூள் போட்டுக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அண்ட் தென் எலுமிச்சம்பழம் மீதி வந்து பிழிஞ்சிட்டேன். மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுப்பு அணைச்சிடுறேன். சூப்பரான மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் வெங்காயத்தாள்
மஷ்ரூம் மஞ்சூரியன் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி இருக்கு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது அருமையான பன்னீர் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். சொன்னால் ஷெஷ்வான் போது காஞ்ச மிளகாய் பேஸ்ட் பண்ணுறோம். அதனால் பன்னீர் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அந்த பன்னீர் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். வடித்த சாதம் ஒரு அழகு, பன்னீர் 150 கிராம், கோஸ் 50 கிராம், குடமிளகா 1, வெங்காயத்தாள் 2 நம்பர், வெங்காயம் 1 கை, காஞ்ச மிளகாய் அரவை 2 டீஸ்பூன், தக்காளி சாஸ் 2 டீஸ்பூன், சோயா சாஸ் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், அஜினமோட்டோ 1 சிட்டிகை, எலுமிச்சம்பழம் அரை நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. இப்போது பன்னீர் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்குறோம். பன்னீரை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம், குடமிளகா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதே மாதிரி கோஸை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம், வெங்காயத்தால் கட் பண்ணி வச்சுருக்கோம், வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றுறோம், வெங்காயத்தை வதக்குறோம், கோஸ் வதக்குறோம், வெங்காயத்தால் வதக்குறோம், குடமிளகா வதக்குறோம், பன்னீரை வதக்குறோம். அதில் காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டு, சோயா சாஸு, உப்பு, அஜினமோட்டோ, ரெட் சில்லி பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக உப்பு பார்த்துட்டு மேலே வந்து அந்த வெங்காயத்தால் தூவிட்டிங்க அப்படின்னா காரசாரமான ஷெஷ்வான் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். நம்ம மஷ்ரூம் மஞ்சூரியன் பண்ணோம். அந்த மஷ்ரூம் மஞ்சூரியனுக்கும் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ்க்கும் அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடியது. நான் சொன்னது அஜினமோட்டோ 1 சிட்டிகை போட்டதால் தப்பு இல்லை. இப்போது அந்த பன்னீர் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸை எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறோம். வதங்கும் போது இதில் இஞ்சி பூண்டு அரவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். குடமிளகா, கோஸு, இதுலேயே நான் சொன்னேன் வெங்காயத்தாள் போட்டு நல்லா வதக்கிடுறோம். இது வதங்கும் போது உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு உள்ளே நல்லா அழகாக அந்த கேபேஜ் வாசனை, அந்த குடமிளகா வாசனை உள்ளே இறங்கிடும். இதில் சப்போஸ் உங்களுக்கு நான் வெஜிடேரியனில் ஒரு ஷெஷ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ் வேணும், ஷெஷ்வான் மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னா சிக்கன் வேணும்னா சிக்கன் முதல்ல சாட்டே பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெஜிடபிளை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி வச்சுக்கணும். இந்த இடத்துல வெஜிடபிள் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து முட்டையை உடச்சி ஊற்றணும். இந்த இடத்துல ஊற்றிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டே வந்தால் முட்டை வந்து உங்களுக்கு ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி வந்துடும். முட்டை நல்லா பொடி பொடியாகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த காய்கறி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரைட் ரைஸு உதிரியாக வரும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் டைரெக்டாக முட்டையை உடச்சி அது மேலே ஊற்றிட்டிங்க அப்படின்னா ஒன்று நாற்றடிக்கும், இன்னொன்று வந்து ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி இந்த இடத்த காலி பண்ணி வச்சுட்டு இந்த நடுவில் இதில் முட்டையை ஊற்றிட்டு இது நல்லா முட்டை பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காய்கறி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, அது மட்டும் நல்லா மனசு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா அந்த பொருள் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு சொல்ல வரேன். இப்போது பன்னீர் ஆட் பண்ணிடுறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, ரெட் சில்லி பேஸ்ட்டு, உப்பு, எலுமிச்சம்பழம், போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கோங்க, சிம்மில் பண்ண வைக்காதீங்க. இந்த காய்கறி வேகிறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு இன்னும் அஜினமோட்டோ போடல. இந்த பன்னீர் இந்த சாஸோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது
அஜினமோட்டோ ஒரு சிட்டிகை. இந்த காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ரைஸ் போட போகிறோம். இப்போ ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி we'll go for a short commercial break. வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவையசு நிகழ்ச்சிக்கு. இப்போது செஷ்வான் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஆர் பன்னீர் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். எண்ணெய் ஊற்றணும், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி பூண்டு போட்டோம், கோஸு போட்டோம், குடமிளகா போட்டோம், நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தில் போட்டோம், பன்னீர் போட்டோம், சோயா சாஸு, அஜினமோட்டோ, டொமேட்டோ சாஸு, சில்லி பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை விட்டு உப்பு போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போது இந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதில் இந்த ரைஸ் போட்டு பாயில் பண்ண ரைஸை போட்டுப்போம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். உப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு ஆயில் போட்டு பார்த்துக்கோங்க. இப்போது இதில் வெங்காயத்தில் போட போகிறேன். இதுக்கு வெங்காயத்தில் மிக்ஸ் பண்ணிப்போம். அடுப்பு அணைச்சிட்றேன். காயெல்லாம் நல்லா வந்துடுச்சு. சூப்பரான பன்னீர் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் இந்த மஷ்ரூம் மஞ்சூரியன் சாப்பிடும்போது கலவலாக இருக்கும். ரெண்டு டிஷ் பார்த்தோம். மஷ்ரூம் மஞ்சூரியன், பன்னீர் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். மஷ்ரூம் மஞ்சூரியனுக்கு ஒரு 2 கை கார்ன்ஃப்ளவரு, சோயா சாஸு, சால்ட், டொமேட்டோ சாஸு, சில்லி பேஸ்ட்டு, அஜினமோட்டோ, இஞ்சி பூண்டு அருவை, உப்பு, காலில் இஞ்சி மட்டும் கொஞ்சம் புளிக்கிறேன். அந்த மஷ்ரூமையும் போட்டு தண்ணி தெளித்து நல்லா பெசரிட்டு உப்பு போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டோம். அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தாலையும் போட்டு திருப்பியும் அந்த டொமேட்டோ சாஸு, சில்லி பேஸ்ட்டு, சோயா சாஸு, சால்ட்டு, அஜினமோட்டோ போட்டு இந்த பொரிச்சு வச்சு மஷ்ரூம் போட்டு நல்லா டாஸ் பண்ணிட்டோம். அது வந்து மஷ்ரூம் மஞ்சூரியன் ட்ரை கிரேவி வேணுன்னா கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கொதி வரும்போது நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா அருமையாக மஷ்ரூம் மஞ்சூரியன் கிரேவின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பண்ணுறது வந்து பன்னீர் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை வதக்கணும், குடமிளகா வதக்கணும், கேபேஜ் வதக்கணும், அதாவது கோஸ் வதக்கணும், வெங்காயத்தால் வதக்கணும், பன்னீர் வதக்கணும், சோயா சாஸ் போட்டு டொமேட்டோ சாஸு, சில்லி பேஸ்ட்டு, சால்ட்டு, எலுமிச்சை பழம் நல்லா வதக்கிட்டு அஜினமோட்டோ அப்புறம் மீதி அந்த ரைஸை வடிச்சு வச்சுருந்தோம். அந்த ரைஸையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இறக்கும்போது கொஞ்சம் வெங்காயத்தால் போட்டு இருக்கணும். இந்த செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் சொல்லும்போது ரெட் சில்லி பேஸ்ட் காரத்துக்கு சூப்பராக இருக்கும். அந்த காரத்துக்கும் அந்த புளிப்பு டொமேட்டோ சாஸும் சேரும்போது அந்த ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கும். அஜினமோட்டோ ஒரு சிட்டிகை போட்டால் போதும். இந்த 2 டிஷ்ஷுமே சில்ட்ரன் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிற வெளிப்படுறது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.